பரலோக ராஜ்யத்துல என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பாருங்க. அதே மத்தேயு 13 தான் வருது பாருங்க. பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அடுத்தது, பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது, அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா நல்ல விதையை விதைத்த மனுஷன் நல்ல விதையை விதைக்கிறான், நல்லா எல்லாம் நல்ல செடிகளா வளருது. கண்டிப்பா அது கூட களைகளும் இருக்கும். அப்ப அவன் கடைசியில என்ன செய்வான், எல்லாத்தையும் பறிப்பான். பறிச்சு களைகள் எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நல்ல செடிகளை மட்டும் என்ன செஞ்சுக்கிடுவான், எடுத்துக்கிடுவான். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம், கடல்ல போடப்பட்ட வலைக்கு ஒப்பா இருக்குது. வலையில என்ன செய்யும், எல்லா விதமான மீன்களும் கிடைக்கும். ஆனா நம்ம எல்லாத்தையுமே என்ன செய்ய மாட்டோம், எடுத்துக்கொள்ள மாட்டோம். நல்ல மீன்களை மட்டும் எடுத்துட்டு மத்ததெல்லாம் தூக்கி தூர போட்டுருவோம். தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜா, அவர் என்ன செய்யறாரு, கல்யாணத்துக்கு எல்லாரையும் அழைச்சிருக்காரு. ஆனா அழைக்கப்பட்டவர்கள் வரல. உடனே இருக்கிற எல்லாரும் என்ன செய்யறாரு, கூப்பிட்டு சாப்பாடு போடுறாரு. ஆனா அதுல கல்யாண வஸ்திரம் தெரியாத ஒரு மனுஷன் வந்துட்டான், அவனை அப்படியே பிரிச்சு எடுத்துடுறாரு. அப்ப இந்த ஓமைகள் எல்லாம் பார்க்கும்போது நல்லவர்களை பரலோக ராஜ்யம் ஏற்றுக்கொள்கிறது, கெட்டவர்களை பிரித்து எடுத்து நரகத்துக்கு தள்ளப்படுத்துகிறது. அப்போ பரலோக ராஜ்யத்துல என்ன நடக்குது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நல்லவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிடுறாங்க, மற்றவர்கள் அத்தனை பேரும் பரலோக ராஜ்யத்திலிருந்து விரட்டப்படுகிறார்கள். இதுதான் அங்க நடந்து கொண்டு இருக்கிறது.